ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. எனக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரே இயேசப்பா இந்த சாட்சியை ஏத்துக்கிட்டு ஆண்டவரே கிருபையா நடத்துங்க ஆண்டவரே இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேற்றிடவும் யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை. என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீ இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் பலனே நீ தந்தீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானீர். ஆமா ஆண்டவரே ஏசப்பா. அப்பா தகப்பனே ஆண்டவரே, அப்பா நான் மனவேதனையா இருக்கும்போது ஆண்டவரே, அப்பா என் கூட இருந்தீர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே என்னையும் சாட்சியாய் நிறுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. கோடி 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 நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த 9 மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா என்னை கிருபையா நடத்தினீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆபரேஷன்ல ஆண்டவரே, அப்பா ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, எனக்கு 5 பிரச்சனை ஆண்டவரே. அப்பா கர்ப்ப பையில கட்டி ஆண்டவரே, வயிற்றுல கட்டி, பித்த பையில கல்லு, நியூட்ரஸ் ஆண்டவரே ஏசப்பா. சோத்திரம் ஆண்டவரே. ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா கிட்னி பிரச்சனை, கிட்னிக்கு ஒரு டியூப் பிரச்சனை, எல்லாத்தையும் ஆண்டவரே என்னை பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்னைக்கும் ஆண்டவரே என்னை சாட்சியா நிறுத்திருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆமா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே நான் வீடே இல்லாம தகப்பனே ஆண்டவரே ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே இந்த வீட்டுல ஆண்டவரே, நான் இப்ப இருக்கிற வீட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி கிடையாது ஆண்டவரே. சும்மா 4 சீட்டை போட்டு தகப்பனே, எதுக்கு கூரை கிடையாது, கதவு கிடையாது ஆண்டவரே ஏசப்பா. அந்த சூழ்நிலையில நாங்க இருந்து கொண்டு இருக்கும் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே நீங்க நீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து ஆண்டவரே நாங்க அவ்வளோ அவஸ்தைப்பட்டோம் ஆண்டவரே. இந்த மழையிலயும் ஆண்டவரே, இந்த சாரல்லையும் ஆண்டவரே. அப்பா என் கணவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆண்டவரே ஏசப்பா. எங்க அம்மா வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து ஒரு 1.5 மாசம் தான் எங்க அம்மா இருந்தாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க வந்து அவ்வளோ அழகா ஆண்டவரே, அழகா ஆண்டவரே ஏசப்பா கிருபையா நடத்திட்டு வராங்க என் வீட்டுக்காரையும் ஆண்டவரே ஏசப்பா. அப்படியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இந்த நாள் வரையிலும் எங்க அம்மா 1.5 மாசம் தான் என் கூட இருந்தாங்க. எங்க வீட்டுக்காரங்களே நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்நாள் வரையிலும் என் வீட்டுக்காரர் அவ்வளோ அற்புதமா ஏசப்பா தான் ஆண்டவரே அவருக்கு கிருபையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்நாள் வரையிலும் ஒரு சின்ன வேலை கூட பார்க்காம ஆண்டவர் இந்த வீட்டு வேலை அனைத்தையும் பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவாப்புல ஆண்டவரே ஏசப்பா. அவங்களையும் ஆண்டவரே குடி மட்டும்தான் இருக்கு ஆண்டவரே, ஆனா அவங்களை கிருபையாய் நடத்திட்டு வருகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் வீட்டுக்காரு ஆண்டவரே இந்த ஜெபத்துல கலந்துக்கலன்னா 7 மணி ஆயிட்டுன்னா, ஏன் ஜபத்துல கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்லை எடுத்து கொடுத்து இந்த அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரு இன்ன வரைக்கும் ஆண்டவரே, நான் ஈவினிங்ல சமைக்கலனாலும் என் வீட்டுக்காரு நீ சமைக்க வேணாம், அதை நீ அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி என்னை அட்டன் பண்ண உட்கார வச்சுட்டு அவங்க தான் சமைப்பாப்புல. எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா எங்களையும் கிருபையா நடத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல எனக்கு ஆண்டவரே ரூ. 1 அட்வான்ஸ் இல்லாம ஆண்டவரே வெறும் 1500 வாடகையில ஒரு நல்ல வீட்டை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் வீட்டுக்காரையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நாங்க இருவரும் ஆண்டவரே இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி ராஜா. நான் அடிக்கடி பிரியா சிஸ்டர்ட்ட மெசேஜ் பண்ணுவேன். எனக்கு வந்து வீடே சரியில்லை சிஸ்டர், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த மழையில எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, என்னால குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் தான் பண்ணுவேன்.
சிஸ்டர் சொல்லுவாங்க, "நல்ல வீடு கிடைக்கும் உங்களுக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல எங்க வீட்டுக்காரரு குடிக்கிறாரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். அப்பயும் சொல்லுவாங்க, "நீங்க வந்து குடிக்கிற டயத்துல நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு" சொன்னாங்க. அதேபோல நானும் அமைதியா தான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் அவரு தொட்டிருக்கார். ஆண்டவரே ஏசப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்காரும் பவித்ரான்ற ஐடியில தான் அட்டெண்ட் பண்றாப்புல. நான் என்னோட செல்லுல இருந்து அட்டெண்ட் பண்றேன். நான் ஜெபத்துல கலந்து நான் பாட்டு கூட பாடலன்னா, "நீ ஏன் பாட்டு பாடல? இன்னைக்கு பாட்டு பாடலையா?" அப்படின்னு கேட்பாப்புல. இல்ல நான் பாட்டு பாடுனேன்னு சொல்லிடுவேன். டெய்லி வந்து பாட்டு பாடுனியா? பாட்டு பாடுனியான்னு கேட்பாப்புல. ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணு. யார்ட்டயாவது பேசிட்டு இருந்தா, "ஏன் பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட்டு ஜெபம் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனா ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டாப்புல. சர்ச்சுக்கு மட்டும் வரமாட்றாப்புல. ம் கூடிய சீக்கிரம் சர்ச்சுக்கு வரணும். அழைச்சிட்டு வந்து வீட்ல வரையும் விட்டுட்டு வந்துருவாப்புல. சர்ச்சுல வரையும் விட்டுட்டு வருவாப்புல. ஆனா வரமாட்டாப்புல. ஆண்டவர் தொடுவார். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு எனக்கு. எங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆண்டவர் எங்கள நடத்திட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல. இன்னும் அநேக காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவர் இயேசப்பா செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்தி போடுவார். அ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சாட்சிய ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சாட்சியும் ஆண்டவரே, அப்பா கிருபையா நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ரேவதி சுரேஷ் இருக்காங்களா?